அல்லேலூயா. ஆமென். ஆனா தேவனுடைய கட்டாயத்திலே இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு தான் நாம் கிரியை செய்ய வேண்டுமா, நாளைக்கு செய்யலாமே அப்படி என்று நாம் யோசிக்கலாம். ஒருவேளை ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம், அடுத்த வருஷம் நான் இதை செய்வேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். இல்ல ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நான் இதை செய்வேன் என்று நீங்கள் அந்த ஞாபகத்துக்குள்ளாக வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு முடிவை பல வருடங்களுக்கு முன்பாக போய் செய்கிறதற்கு நீங்க யோசித்து வைத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய படிப்பாகட்டும், உங்களுடைய வேலைகள் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல உங்களுடைய எல்லாமே திட்டமிட்டு ஒரு காலத்தை நீங்க நிர்ணயம் பண்ணி தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உண்மைதானே? ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம என்ன செய்வோம், எடுத்து வச்சிருப்போம். இந்த திட்டத்துக்குள்ளாக இப்ப நான் அதை செய்து முடிப்பேன் என்கிற அந்த திட்டம் நமக்குள்ளாக இருக்கும். எல்லாருமே என்ன செய்றாங்க, திட்டம் தீட்டி வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள மனுஷன் இருக்கிறான். ஆனா தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவன் என்னை அழைத்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிரியை செய்யவே. எப்பொழுது என்னுடைய கிரியை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னா, இப்பொழுதே கிரியை செய்கிற காலம். நமக்கு இன்னைக்குதான் அந்த காலம், கிரியை செய்யும் காலம். அப்படி அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, மனுஷனை ஆண்டவர் மிகவும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். சொல்றது நேர்த்தியா படைக்கப்படுவீங்க. நம்மளால ஆண்டவர் செய்யறார், மிகவும் நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். மிகவும் நேர்த்தியாக என்னை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ என்ன செய்றீங்க, தாயின் கர்ப்பத்திலே நீங்க உண்டானது மாதிரியும் நீங்க நல்லா என்ன செய்றீங்க, அதுல 10 மாசம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், குழந்தையா இந்த பூமிக்கு வந்தது போலவும் தான் நீங்க யோசிக்கிறீங்க. எல்லாரும் இயற்கையா தான் சொல்லுது, மருத்துவம் கூட இதைத்தான் சொல்லுது. ஆனா ஆண்டவர் எவ்வளமாக உங்களை உண்டாக்கினார், எவ்வளமாக அவர் உங்களை காத்துக் கொண்டார், எவ்வளமாக அவர் உங்களுடைய தாயின் கருவிலே அவர் நோக்கினார் என்று மிகவும் அழகாக வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறது. நீங்க ஒருவேளை வாசித்திருக்கலாம், ஆனாலும் கூட என்ன செய்வீங்க, அதை கண்டுக்காம நீங்க விட்டுருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை ஒருபோது என்ன செய்ய மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. ஏன்னா குழந்தைகள் யாரால வருது, கர்த்தரா வரும் சுதந்திரமா. ராமன் சொல்லுங்க, ஆனா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் விசித்திரமானது ஒன்று. கரகத்துக்கான மனுஷங்க சும்மா ஏதோ நாமோ என்றத படைக்கல, ஏதோ நாமோ என்று உங்களை வைக்கல. பெண்களை விசேஷமாக ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தெரிஞ்சு எவ்வளவு அதிசயம் என்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. சும்மா சாதாரணமா இதை பார்க்காதீங்க. இது அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் சும்மா உண்டாக்குறதுக்கு நோக்கம் இல்லை. அன்றைக்கு ஆண்டவர் சார் கையினாலே மனுஷனை உண்டாக்கினார். அவன் ஜீவாத்மாவான தேவனுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதே சாயலிலே அதே வீரியத்தோடு அதே காரியத்தோடு மீண்டுமாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களை தான் மிகவும் மேன்மையாக ஆண்டவர் படைத்து இருந்தார். கரங்களை தட்டி ஆனா உங்களுக்கு உங்க விஷயம் என்ன செய்யல தெரியல. அதனாலதான் பிசாசு யார தட்டுனா வேலை நடக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முடிச்சா நல்லா தெரியும். அதனாலதான் அவன் ஏவாளை பிடிச்சி தேடி உள்ள வந்து போனான். ஆதாம் என்ன செய்ய முடியல, அவனால அசைக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு மேன்மையாக ஆண்டவர் உங்களை படைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு ஜெனரேஷனை கொண்டு வரணும், ஒரு குழந்தையை கொண்டு வரணும், ஒரு பெரிய சந்ததியை நீங்க உருவாக்கணும். உங்களதான் ஆண்டவர் விசேஷமா படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசேஷத்தை மறந்துதான் என்ன செய்யணும், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னோட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 139 அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் அப்படி தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். அதெல்லாம் தியானிக்க போறோம். நீர் உள்ள பிரியங்களை என் உள்ளம் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை நீர் காப்பாற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமே, உயிரோடு இருந்து நம்ம பிறந்து இந்த பூமிக்கு வந்தவனே, அப்ப நீங்க கர்ப்பத்தில் இருக்கும் போதே தேவன் உங்களை காப்பாற்றுகிற வேலையை அவர் செய்ய தொடங்கி விட்டார். கரங்களை
கரம் உங்களை காக்க முற்பட்டு விட்டது. அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட, நீங்க ஏதோ சாதாரணமா உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சாதாரணமா உண்டாக்கப்பட்டாலே அல்ல, விசேஷமா உங்களை ஆண்டவர் ரசிச்சாரு, படைத்து வைத்திருக்கிறார். எப்படி படைச்சாரு வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய், ஏதோ சாதாரண பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உங்களை உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறேன். ஏன் துதிக்கிறது தெரியுமா? நம்மெல்லாம் நீங்க உங்களை படைச்சதுக்காகவே நீங்க துதிச்சுதான் ஆகணும். ஒரு ஆங்கிலம் சொல்லு, நீங்க தான் ஒரு துதிக்கணும். அதுதான் உங்களை உண்டாக்கி வச்சிருக்காரு, நீங்க துதிக்க வேண்டும் இல்லையா? நீங்க விசித்திரமாய் படைக்கப்பட்டவர்கள். உம்மை துதிப்போம், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். என்னிடத்துல நீ நடத்திருக்கிற கிரியைகள் எல்லாம் மிகவும் அதிசயமானவைகள். அது என்னுடைய ஆத்மாவுக்கு நன்றா தெரியுது. ஆனா எனக்கு என்ன செய்யல, தெரியல. என் ஆத்மாவுக்கு தெரியுது, ஆனா என்னுடைய சிந்தைக்கு அது தெரியல. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டேன். நான் எங்க உண்டாக்கப்பட்டேன்? இந்த ஒளிப்பிடத்திலே நீ என்ன செய்து உண்டாக்கினீர்? பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது இதான் சொன்னேன். பூமியின் தாழ்விடங்களிலே இதற்காகவே நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் துதிக்கிறதுக்காக தான் என்ன செய்யணும்? படைக்கப்பட்ட வாசிக்கணும். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த வார கணக்கில் பார்த்தா எலும்பே தெரியாது. எலும்புக்கு பதில் எப்படி இருக்கும்? அப்படியே கூட நரம்பா தான் இருக்கும். அது இல்லைங்களா? அப்படியே நரம்பா தான் இருக்கும். அது எலும்பா, அது அவர் கண்ணுக்கு தெரியும். ஒரு அலை எது கண்டது? அந்த கருவையே அவருடைய கண் பார்க்குதான். விசேஷமாக படைக்கப்பட்டவர்கள் இல்லையா? விசேஷமா படைக்கப்படுறது காரணம் என்னன்னா, அவர் கண்ணுல பார்த்துட்டே இருக்கு. நீங்க நினைச்சதுல விட்டுட்டு போயிட்டாரு, இல்ல உங்களை பார்த்துட்டே தான் இருக்காரு. அல்லேலூயா. நாம எப்படி உட்காந்து ஒழுங்கா கேக்குதா? இல்ல வேற ஏதாவது ஒழுங்கா கேட்காம எங்கேயும் காதை வச்சுட்டீங்க, எங்கேயும் மனசு வச்சுட்டீங்க இருந்தா எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவரை பார்த்துட்டு வாசிங்க. என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் என் அவைகள் ஒண்ணு உருவாகல. அதான் சொல்றேன், அந்த கருப்புல என்ன செய்ய அந்த அணு உருவ போயிடுச்சு. அது ஒண்ணுமே உருவையால அப்படியே இருக்கு. உள்ள போனா அப்படியே இருக்குது. அப்பையில இருந்து அவைகள் உருவேற்படும் நாட்கள், வளர்ந்து வருகிற நாட்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. ஐயா உங்களெல்லாம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா விஷயம் அங்க என்ன செய்றாரு? புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். நீங்க ஏதோ உருவாகிறதுக்கு முன்னே உங்களை என்ன செய்யற ஆண்டவர் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நன்மையான ஆண்டவர் நமக்கு உண்டு. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்க வேற எந்த வேகத்துல போய் வாசிச்சாலும் இது இருங்க. அதுக்காகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இன்னொரு பெரிய விசேஷம் தமிழ்ல நமக்கு கிடைச்சது பாருங்க, அதோட பெரிய விஷயம். அல்லேலூயா. ஆமா, அது தமிழ்ல கிடைச்சது, நம்மளுடைய சொந்த மொழியில கிடைச்சது பெரிய விஷயம். வாசிங்க. தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்? அவர்களுடைய தொகைக்கு அளவே இல்லை. அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகமா? மணலை பார்க்கலும் அது அதிகம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். யோபு 10:8 வாசிங்க. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தோம். கரங்களை தட்டுங்க. நல்ல அபிஷேகமான ஒரு கரங்களை என்ன சொல்லிட்டு அவங்க கண்ணு முதல்ல பார்த்துட்டு இருக்குது. இப்ப அவருடைய கரம் என்ன செய்தவங்கள என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு என்ன செய்ய உருவாக்கி படைத்து இருந்தும் என்ன எவ்வளவு படைச்சிட்டு அவரை போட்டு அடிக்கிறார். பிரசங்கி 11.
ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அல்லேலூயா. இது நம்ம அறிஞ்சிக்க முடியாது. அது எப்படி உண்டாகுதுன்னு நமக்கு தெரியாது. என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் பார்க்கல, நான் ஏதோ எப்படி இருக்கேன், நான் ஏதோ ஆண்டவரை நான் தேடுறேன், நான் நம்பிட்டு ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் உங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு மகத்துவமான ஒரு பெரிய தெய்வம். அல்லேலூயா. ஒரு சாதாரணமாக உங்களை உண்டாக்குற மிகவும் விசித்திரமாக உங்களை உண்டாக்கி மிகவும் விசித்திரமாய் நேர்த்தியாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சிக்க கூடாது ஏதோ நான் கொண்டு வந்து நினைக்காதீங்க. உலகத்திலே நம்ம மட்டும்தான் விசேஷித்த கணக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஓகே. யோபு 33:28 வாசிங்க. 33:28. என் ஆத்துமா படிமுடியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணம் வெளிச்சத்தை காணும் என்று சொல்வார். அல்லேலூயா. என்னுடைய பிராணம் வெளிச்சத்தை காணும். எப்படியாது உள்ள இருக்காது. ஒரு ஆத்மா ஒரு கையில் இருக்கு. இது வெளிச்சத்து பூமியோடு வெளியே கர்ப்பப்பையோடு வெளியே வரும்போது வெளிச்சத்தை அது காணும். அவர் தான் செய்வார். ஆனா நம்ம தான் விசேஷமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மட்டும் தான் அவர் விசேஷமா வச்சிருக்கிறார். நம்மள தான் அவர் சொந்த ஜனங்களாக அவர் அண்டையில வச்சிருக்காரு. ஒரு மாட்டையாவது ஆட்டையாவது பார்த்து நான் என்னை போலே உங்களுக்கு உருவம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இல்லையா? என்னுடைய சாயலை உங்களுக்கு நான் நிச்சயமாக தருவேன். நீங்க வரும்பொழுது என்னுடைய சாயலாக்கு ஒப்பாக மாறுவீர்கள் என்று வேதத்துல ஒரு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 56:8. என் நலச்சனைகளை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். என் கண்ணிலே உம்முடைய துருத்தில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. எல்லாம் அவருடைய கணக்கு தான். நீங்க என்னென்ன செய்தாலும் கூட எல்லாமே அவருடைய கணக்குல தான் இருக்கு. அப்ப நீங்க மறைவா எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, ஓடவே முடியாது. நீங்க எங்க ஓடனாலும் என்ன செய்வார், அவரு உங்களை பிடிச்சிடுவார். நீங்க எங்க போனாலும் உங்களால என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், அவருக்கு மறைவா நீங்க என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. என்ன அவர் பண்ணுகிறாருன்றதை நீங்க பாருங்க. சங்கீதம் 139 1 வாசிங்க. 1வது வசனத்துல இருந்து. கர்த்தாவே நீ சும்மாலாம் இல்ல, என்னை நீர் தான் செஞ்சிருக்கிறீர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆமா, என்னை நீர் என்ன செய்ய, ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீர். நீங்க சரிங்க, நான் உட்கார்ந்தாலும் நான் எழுந்திருச்சாலும் நீர் அறிந்திருக்கிறீர். நல்லா கவனிங்க. நான் வீட்டுல உட்கார்ந்தாலும் நான் எழுந்திருச்சாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகளுக்கு தெரியும். நான் எங்க ஓடவும் முடியாது. நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பேச போறேன், நான் ஏதாவது உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அதே மாதிரி என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, அதுக்கு முன்பாகவே அந்த வார்த்தையே அவர் என்ன செய்றாரா, முடியுமா? நம்மளால யோசிச்சு பாருங்க. அதுதான் சொன்னா அவருக்கு பிரியமா நடந்துக்குங்க. ஏன் வேதத்தை வாசிங்க, ஏன் தியானிங்க, ஏன் ஜெபத்துக்கு வாங்க, எதுக்கு ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. நீங்க ஆராய்ந்து பாருங்க. அவரை தான் நீங்க துதிக்கணும். துதிக்கப்படத்தக்கவரே அவரை தான் நீங்க ஏன் உங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க அதை மறந்து போயிருக்கீங்க. அதை உங்களுக்கு வெளியே சொல்லி மீண்டுமா உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். காரணம் அப்படின்னா, நீங்க விசேஷமா படைக்கப்பட்ட ஜனங்கள். மனுஷன் அப்படி நம்மளாம் விசேஷமாய் படைக்கப்பட்ட. அதனால நீ என்ன பண்ணாலும் என்ன செய்வ, மாட்டிக்குவ. இல்லையா? நீ எதை செஞ்சாலும் அவருக்கு முன்பிருந்து தப்பவே முடியாது. அவர் எல்லா வருஷம் அறிந்திருக்கிறார். இல்லையா? நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் யாரும் இல்லைன்னு, ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். இல்லையா? இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். அதனால நீங்களும் வீட்டாரமா சேர்ந்து அவரை ஆராதிக்கிற வேலையில, அவரை நீங்க அனுபவித்து அவரை ருசித்து பார்க்கிற வேலையில நிச்சயமா எல்லாவற்றும் உங்களுக்கு செய்ய அவருக்கு தடையே இல்லை. இல்லையா? யோசுவா 24வது வசனம் நினைக்கிறேன். அதான் சொல்றாரு, நானும் வீட்டாரமேன்னா கர்த்தர் தான் தீர்ப்போம். இல்லையா? நானும் என் வீட்டாரும்
உம்மையே நேசிப்போம், உமக்காக ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம், நாமும் கீழாகும். உம்மையே நேசிப்போம், உமக்காக ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். இதுவரை போதவி எல்லாம் பார்த்துக்கொள்ளி இதுவரை போதவி எல்லாம் பார்த்துக்கொள்ளி உடனாள் படி முழுவதும் தருவேன், நான் உடனாள் படி முழுவதும் தருவேன், நானும் காணும். உம்மையே நேசிப்போம், உமக்காக ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். இல்லையா? நீங்க தான் நேசிக்கணும். நீங்க வேண்டிட்டாலும் இத்தனை நேசிங்க. ஏன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, எங்க உடைய பார்வையில் உங்களால தப்பி செல்ல முடியாது. வாசிங்க 5 4 சொல்ற 4 வாசிச்சோம்ல, 5 வாசிங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரை நெருக்கி உமது கரத்தின் மேல் கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத விதமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரா? எனக்கு அது கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க எப்படிதான் என்ன பாதுகாத்திருக்கிறீங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவரை அண்டி இருக்கிற எல்லாருக்கும் அவர் பாதுகாவலராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் அண்டி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் பாதுகாவலர். அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். நான் நின்னாலும் அவர் தான், நான் உட்கார்ந்தாலும் அவர் தான், நான் சாப்பிடும் போதும் அவர் தான், நான் எப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்றார், என்னை அவர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்துல நான் ஏறி போனாலும் அங்கே நீ இருக்கிறீர். நான் பாதாளத்துல கொண்டு உள்ள போனாலும் அங்கேயும் நீ இருக்கிறீர். போகவே முடியாது. வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போகும்? இப்போ அவர் கண்ணுக்கே நம்ம மறைவா போக முடியாது. இப்போ ஆவிக்கு மறைவா நாம எங்க போக முடியும்? அதுவும் முடியாது. ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியாது. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னால ஓடவும் முடியாது. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அங்கே இருக்கிறீர். நான் சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. வானத்திலேயே அவர் இருக்காரு. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அண்டர்கிரவுண்ட்ல தோண்டிய பெட்ரூம் போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரத்திலே போய் தங்கினாலும் நானும் கிடையாது. யாருக்கும் தெரியாம அதுக்குள்ளேயே என்ன செய்றேன், எல்லாம் ரக்க வச்சுட்டு பறந்து போய் அந்த சமுத்திரத்துல அந்த மூலையில இருந்தாலும் கூட அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். வலதுகரம் என்னை பிடிக்கும். வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும். இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இல்லையா? இது ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க எத்தனை விதமான சூழ்நிலையில நெருக்கப்பட்டு ஒரு இருளான ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருந்தா அது வெளிச்சமா இருக்கும். இருந்தாலும் ஆனா நீங்க கர்த்தர் கூட இருந்தா எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கும் என்று நமக்கு காட்டிட்டு இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. உமக்கு மறைவாக நான் இருளோட ஒளியிட்டா கூட நீர் அங்க இருக்கிறதுனால அந்த இருளெல்லாம் வெளிச்சமா தான்
கவனிச்சிங்க. நம்ம ராத்திரில யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமா, நிழல் மாதிரி ஒன்று படுது. ஆமா, பின்னாடி ஒன்று ஓடுது. நான் அப்படியே என் முன்னாடி எல்லாம் என்ன சிரிக்குது. யாரும் முன்னாடி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஒருவேளை ஆமியா இருக்குமோ, விசாசா இருக்குமோ, மோதிரியா இருக்குமோ, நீங்க என்ன செய்றீங்க? ராத்திரி கண்டா பயப்படுறீங்க. இல்லையா? நீங்க அப்படி ராத்திரில இருந்தாலும் நீங்க வெளிச்சத்துல இருக்கிற மாதிரியே அவருக்கு தெரியுது. அவருடைய பார்வையில வெளிச்சத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமா, அவங்க எந்த நேரம் வெளிச்சத்துல தான் பார்த்துருக்காரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யாத்ராகம புஸ்தகத்துல ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர் என்ன செய்தாரா? கொண்டு வந்தாராம், பாதுகாத்து கொண்டு வந்தாராம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலரெல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு எல்லாம் வெளிச்சமா இருக்கான். ஆமா, இஸ்ரவேலரெல்லாம் ராத்திரி வெளிச்சமா தான். வெயில் வந்து நல்லா மேக ஸ்தம்பம் ஏசுகிற வர மாதிரி தான் வந்தான். கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, இந்த 60 லட்சம் பேரை நடத்துற ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? அற்பமான காரியம். ஆண்டவரே என்னை நடத்தும் என்ன அவர் உங்க கையில் நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை நடத்துறது அவர் மிகவும் அற்பமான ஒரு காரியம். 40 வருஷம் தண்ணியும் கிடையாது, சோறும் கிடையாது, வனாந்திர பாதை. அந்த இடத்துல போகும் பொழுது என்ன செய்யறாரு? வானத்தின் அப்பத்தினாலே அவர்களை போஷித்தார். காலைகளை கொடுத்து இருந்தா கறி அரிச்சு சாப்பிடு. ஆமா, அதையும் கொடுத்தாரு. தண்ணி இல்லையா? நல்ல கண்மலை என்ன தெரியுமா? ஆமா, வழக்கையா உண்மையில காஞ்சி போயிருக்கிறது தான் கண்மலை. ரொம்ப உறுதியான மலை தான் கண்மலை. அந்த கண்மலை கிட்ட போய் அடி தண்ணி கொடுக்கும். நடக்கிற காரியமா? எல்லாம் எல்லாம் முடியும் இல்லையா? அவரை விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஆமா, அவரை விசுவாசித்து அவரை நான் பற்றி கொண்டா எல்லாம் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது
முடியாது, போகவே முடியாது. எல்லா வட்டத்திலும் அவர் உங்களை மதில் போட்டு சூழ அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தப்பி போக முடியாது. தொடர் வாசியம். உமக்கு மறைவாய் இருளும் அந்தகாரப்படுத்தும், இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. உமக்கு இருளும் சரி, வெளிச்சமும் சரி. நீரின் உள்ள திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். நல்லா கவனிங்க. இப்போ உங்களுடைய உள்ளத்துல யோசிக்கிறது எல்லாவற்றையும் அவர் கை கொண்டிருக்கிறார். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேர். இல்லையா? உலகத்தையும் செஞ்சுட்டு என்னுடைய தாயின் கருவிலே என்னை என்ன செஞ்சாரு? காப்பாற்றினேர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். ஆமென், ஆமென். சொல்லுங்க, நம்ம எப்படிலாம் உண்டாக்கப்பட்டோம்? ஆமா, அதனால என்ன செய்யற? இப்படி அதிசயமாய் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறதுனாலே நாம் மற்ற என்றைக்கோ நம்முடைய நாளை குறித்து, என்றைக்கோ நம்முடைய காரியங்களை குறித்து நாம் காலத்தை அப்படி செலவிடாதபடி ஆண்டவர் சொன்ன கிரியை செய்கிற இந்த காலத்துல தானே நாம் கிரியை செய்ய வேண்டும். கரணத்தை வேற ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க, வேற ஒரு வருஷத்தை நீங்க நிர்ணயிக்காதீங்க, வேற ஒரு இடத்தை நீங்க நினைக்காதீங்க. இன்றைய ரட்சணை நாள். ஆமென். இன்றைய ரட்சிப்பு. ஆமா, சகவி வீட்டுக்குள்ள போன உடனே என்ன செஞ்சாரு? இன்றைக்கு உனக்கு சமாதானம் வந்துருச்சு. நம்ம ரட்சிப்பு தான் சமாதானம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கா? எதிர்பார்க்க ரட்சிப்பு இருக்கு. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ். ரட்சிப்பு தான் உங்களுக்கு சமாதானம். ஆமா, அல்லேலூயா. இயேசு மூலத்துல வந்தாலே சமாதானம் தான். ஆமா, அதனால சகவி வீட்டுக்குள்ள வந்து என்ன செஞ்சாரு? எப்படி சொன்னாரு? சகவிவே உன் வீட்டுக்கு நீங்க சமாதானம். இல்லையா? நம்ம கர்த்தரை நீங்க ஊருக்குள்ள கூட்ட அவங்க வீட்டுல என்ன செய்யணும்? சமாதானம் தான். அவர் அண்டி கொள்ளுங்க. ஏன்னா அவரை விட்டு மறைஞ்சு உங்களால ஒன்றும் செய்யவே முடியாது. நீ எங்க போனாலும் பின்னாடிதான் இருக்கா. என்னோட கூட வாசிங்க 2 ராஜாக்கள் புத்தகம் 19:27. 2 ராஜாக்கள் 19:27. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். அல்லேலூயா. நீ எங்க இருக்கிற என்றதும், நீ எங்க போற என்றதும், நீ எங்க வரே என்கிறதும், எனக்கு விரோதமாய் நீ செய்கிறதையும் அவர் செஞ்சாராம் அறிந்து வைத்திருக்கிறார். இப்பதான் ஏன் உங்களை நம்ம பைபிள் படிக்க சொல்றாங்க? அல்லதா ஏன் சொல்ற பைபிள் படிக்க காரணம், நீங்க அவரோட தப்பிக்கவே எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுங்களா? எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீ எங்க போனாலும் ஒருத்தர், நீ எங்க உட்காந்துருக்கிற, வீட்லயா, ஸ்கூல்லையா, எங்க பள்ளிக்கூடமா, பஸ்லயா, ட்ரெயின்ல, நீ எங்க இருந்தாலும் அவர் என்ன செய்யறதுனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேரு கைவிடாத தேவன். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிடாத தேவன். நீதிமொழிகள் 24:12 வாசகம். அதை அறியோம் என்பாயாக. இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாதோ? நீங்க நினைச்சிருக்கலாம், அது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும், அது அப்படி தெரியும், இது அப்படி தெரியும், நீங்க எல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாதோ? ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாதோ? அவன் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனளியாதோ? நினைச்சிருங்க, நீங்க என்ன கிரியைகளை செய்வீங்களோ அந்த கிரியைக்கு தக்கதாக பலனை என்ன செய்வாரு? அறிந்து வைத்திருக்கிறார். வாசிங்க ஏசாயா புத்தகம் 66:18. அவருடைய நினைவையும் அவருடைய செய்கையையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அல்லேலூயா. சகல ஜாதியாரையும் சகல பாஷைக்காரர்களையும் கூட்டி சேர்க்கிற காலம் வரும். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு செய்தத்தக்க பலனை அவர் கொடுப்பார். அதனால சொல்லுங்க, கிரியை
செய்கிற காலம் நாளைக்கு இல்ல, அடுத்த வருஷம் இல்ல, இப்போ இல்லையா? இதுதான் கிரியை செய்கிற காலம். ஏன்னா நீங்க தப்பிக்கவே முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் உங்களால இருக்கவும் முடியாது. ஏன்னா நாளைக்கு இருக்கிறத நீ அறிய மாட்டாய். நாளைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. தேவனுடைய கரத்தில் உண்டு. ஒரு கருவிலிருந்து என்னை தாங்குகிறவர் என்ற வரைக்கும் என்னை தாங்கி நடத்துகிறார், இனியும் நடத்துவார். இல்லையா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவிய தேசமுண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவிய தேசமுண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவரை பின்பற்றி சார்ந்து நடக்கும்போது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்ப கிரியை செய்கிற காலம் எது அப்படின்னாக்கா இன்னைக்கு தான். இன்னைக்கு தான் நீங்க கிரியை செய்யணும். எதையும் நாளைக்கு தள்ளக்கூடாது. ஆண்டவருடைய காரியம் என்றால் இன்றே நீங்க செய்து முடிக்க வேண்டும். அவர் கருணையும் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க பெருசாகி வளர்ந்து எங்க உட்கார்ந்தாலும் அவர் என்ன செய்யறார்? உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறைவாக நீங்க என்ன செய்யறாரு? ஒன்றும் செய்ய முடியாது. நாம் செய்வதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அவரை துதிக்க மட்டும்தான், அவரை ஆராதிக்க மட்டும்தான், அவரை மகிமைப்படுத்த மட்டும்தான். நீங்க அதை செய்ய, இது எல்லாவற்றும் ஆண்டவருக்கு செய்வார். நீங்க செய்ய வேண்டியது ஆகும். ஏன்னா உங்களை அவருக்கு உண்டாக்கி வச்சிருக்காரு, விசித்திரமாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஏன் அவர் விசித்திரமாக உண்டாக்கி வச்சிருக்காரு? நீங்க துதிக்கும்படி. ஆனா பிசாசு என்ன செஞ்சா? துதிக்கும்படி உண்டாக்கப்பட்டவன் விழுந்து போனான். அதனால என்ன செய்ய? அவருடைய சாயலிலே அவர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறதுனாலதான் இன்று வரையிலும் என்னை தாங்கி கொண்டு என்னை பாதுகாத்து கொண்டு. நான் எவ்வளோ தவறு பண்ணாலும், நான் எவ்வளோ அவரிடத்திலிருந்து நான் விலகி போனாலும் அவர் என்னை கைவிடாது தேவன். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் என்னை கைவிடுகிறவரே அல்ல. அவரிடத்துல வந்து அவர் புறமே தள்ளுவதே கிடையாது. பேர்பட்ட நல்ல அவர் கைவிடாதது. என்ன சொல்லுங்க? ஆண்டவர் கைவிடாதது. சொல்லுங்க, ஆண்டவர் கைவிடாத. நான் எங்க போனாலும் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் எதை செய்தாலும் அவர் என்னை, அவர் எங்க போனாலும் அவருடைய கண்ணில் நீங்க தப்ப முடியாது. அதனாலதான் அவரை நீங்க துதித்து ஆராதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே இதை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க விசித்திரமாய் படைக்கப்பட்டவர்கள். வீணான காரியத்துக்குள்ள என்ன செய்யாதீங்க, சிக்கிக்கொள்ளாதீங்க. அதை விட மென்மையான காரியம் உண்டு. நீங்க துதிக்கவே அவர் உங்களை உண்டாக்கி விட்டார். இன்னைக்குதான் கிரியை செய்யணும். உள்ளந்திரியங்களே ஒரு ஆராய்ச்சி இருக்கிறார் இல்லையா? உள்ளதையும் மகன் அதனால உண்மையா செய்யுங்க. கிரியை செய்கிற காலம் இதுவே. அல்லேலூயா. கரங்களை ஆண்டவரை அப்ப ஆண்டவரை வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் படைத்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நாம் துதிக்கவே. அல்லேலூயா. அந்த கிரியை இன்றிலிருந்து நீங்க
செய்து கொண்டே வாங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார். உங்களை அவர் நித்தமும் நடத்துவார். ஆமென். ஆமா, மகா வறட்சியான காலங்களில் கூட ஒரு நித்தமும் நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இருக்க முடிக்கலாமா? இருக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வேலை காமந்து சும இம்மட்டும் பாதுகாத்து நடத்தும் தெய்வமே, உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பாவை போற்றுகிறோம். அருமையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தராமே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் செய்கிறார். இப்பொழுதே அவர் மேல் என் மனம் இறங்கும் ராஜா. எல்லோரும் வாயில திறந்தாலும் துதிங்க, துதிங்க. ஹalleluya. ஓ மனம் இறங்கும் ராஜா, ஓ மனம் இறங்கும் ராஜா.